யாருக்காவது தெரிஞ்சிருந்தா இவனுக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இவங்க வந்து சும்மாவே போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க செருப்பு துணி அதெல்லாம் கடிச்சு போட்டுறான். இந்த 500 எதுக்கு பார்த்தீங்களா, நேற்று வந்து அவங்க வண்டி வந்து எடுத்துன்னு வந்திருந்தாங்க. ஆனால் வண்டி அவங்களது இல்லை, வேறு யாரதோ வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. அந்த வண்டி இது சீட்டு வந்து இவன் கடிச்சிட்டான். அந்த சீட்டை அவங்க தைக்கி வச்சுன்னு வந்தாங்களாம். நாங்களே எடுத்துன்னு போய் தைச்சி தரோம் நாங்கள். ஆனால் நாங்களே எடுத்துன்னு போய் தைச்சிட்டு வரோம் நாங்கள். அதுக்கு பார்த்தீங்களா அந்த சீட்டு தைச்சதுக்கு வந்து 500 செலவாச்சா நாங்கள். இப்போ என்ன பண்ணுறதுங்க, கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா சும்மா அங்கே போய் சொல்கிறேன் இங்கே போய் சொல்கிறேன்னு சொல்லி இவங்களுக்கு பிரச்சனை தான் பண்ணுவாங்க அவங்க. இப்படி தாங்க ஒரு ஒரு தடவை இவன் பண்ணுற இதனால வீட்டில் இருக்கிற சம்பாதிக்கிற பணத்தில் பாதி பணம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் தலையெழுத்தே இது தான் ஆகிட்டுக்குது. என்ன பண்ணுறது, இவங்கள வளர்க்குறது. இவங்க ஒரு டைம் சாப்பிட்டு இவங்க வயிறு ரொம்பன்னு பார்த்தா இவன் இந்த மாதிரி பண்ணுறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். யாராவது இந்த செருப்பெல்லாம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். ये लीजिए, वो भैया को दे दीजिए। ले लीजिए। அவங்களுக்கு 500 கொடுக்கணுமா இருந்துச்சு, கொடுத்தாச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மூஞ்சி பார்த்தா கோவம் கூட வராது. அந்த டைம் மட்டும் தான் கோவம், அதுக்கப்புறம் கோவம் வராது. அவர் கோவத்தில் எங்கன்னா எடுத்துன்னு போய் விட்டுறலான்றாரு. எங்கே எடுத்துன்னு போய் விட முடியும் இவங்கள? பாவம் நம்மளை நம்பி வந்துட்டாங்க. எங்கேயும் விட முடியாது. ஏதாவது ஒரு நல்ல வழி பிறந்தா நல்லா இருக்கும்ன்ட்டு நான் காத்துட்டு இருக்கேன்.